வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் மொபைல் ரிப்பேர் சொல்யூஷன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். டுடே என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னோ பாப்அப் 8, அதாவது பார்த்தீங்கன்னா டெக்னோ BG6H மாடல் பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டர்ன் லாக்கு, அதாவது பாஸ்வேர்டு மறந்துட்டாங்க கஸ்டமரு. ஸோ அதனால் நம்மகிட்ட கொடுத்துருங்க அன்லாக் பண்ண சொல்லி, குழந்தை இதை மாற்றி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மொபைல் தான் எப்படி நம்ம பேட்டர்ன் அன்லாக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஆர்டர் செட் மூலிமா. பாருங்கள், பேட்டர்ன் லாக் கேட்குது. என்ன லாக் போட்டிருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியல, மறந்துட்டாங்க, குழந்தை இதை மாற்றி போச்சுன்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பவர் ஆஃப். பவர் ஆஃப் பண்ணிக்கலாம். மொபைல் வந்துட்டு பவர் ஆஃப் ஆகிடுச்சிங்களா. ஆனதுக்கப்புறம் அது பாருங்கள், வால்யூம் அப் பட்டனு அண்ட் வால்யூம் டவுன் பட்டன் அண்ட் பவர் பட்டன் 3 பட்டன் இருக்குது. ஸோ இதில் வந்து ஆர்டர் செட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பவர் பட்டனும் வால்யூம் டவுன் பட்டன் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பவர் ஆஃப் ஆகிடுச்சு ஃபோனு. ஸோ இப்போ நம்ம வந்து பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி 2 செகண்ட் கழித்து வால்யூம் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் டெக்னோன்னு லோகோ வரும் மொபைலில். நம்ம அப்போது சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுக்கும் ரிலீஸ் பண்ணோம் அட் தி டைம். அப்போ வந்து நம்ம ரெக்கவர் மோடு டேரெக்டாக உள்ளே போயிடும், என்டர் ஆகும். நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன், பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன், அண்ட் தென் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா 2 செகண்ட்ஸில் வால்யூம் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். வால்யூம் டவுன் ப்ரெஸ் பண்ணோன்னே டெக்னோ லோகோ வருது. இப்போ ரெண்டுக்கையும் வந்து சேம் டைம் ரிலீஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், பவர் ஆஃப் ஆகிட்டு ரெக்கவர் மோட் போயிடுச்சு. அதாவது ரெக்கவர் மோடில் பாருங்கள், மாடல் டெக்னோ BG6H வருது. அதெல்லாம் சேர்ந்து வந்துடும். ரிபூட்டு, என்டர் டு பூட் லோடர் அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ வால்யூம் டவுன் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். வால்யூம் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வைப் டேட்டா ஃபேக்ட்ரி ரீசெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணி டவுன் பண்ணி அதை சூஸ் பண்ணியாச்சு அந்த ஆப்ஷனு. அண்ட் தென் நம்ம வால்யூம் இது பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ கேன்சல் ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட்னு 2 ஆப்ஷன் வந்து. இப்போ டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் டவுன் பண்ணுறேன். பாருங்கள், ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட்னு வந்து. செலக்ட் பண்ணுறதுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு வைப் டேட்டா ஆகிடுச்சு. உள்ள டேட்டாஸு செட்டிங்ஸ் எல்லாம் ரீசெட் ஆகிட்ருக்கும். உள்ள டேட்டாஸ் எதுவும் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா ரீபூட் சிஸ்டம் நவுன்னு வருது. ஸோ இது செலக்ட் பண்ணுறதுக்கு பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ ஃபோன் நம்மளுக்கு ஆஃப் ஆகிட்டு நம்மளுக்கு பூட் ஆகிட்டு உள்ளே போவோம், என்டர் ஆகும். அண்ட் தென் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போட்ட மெயில் ஐடி தெரியும், நம்மளுக்கு பாஸ்வேர்டு தெரியாது இல்லையா. சாரி, நம்ம ஸ்க்ரீன் லாக் பாஸ்வேர்டு தெரியாது, ஆனால் மெயில் ஐடி தெரியும் கஸ்டமருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம மெயில் ஐடி போட்டோம்னா உள்ளே போய்டும், டேரெக்டாக ஃபோன் நார்மல் மோடுக்கு போய்டும். இப்போ காமிக்கிறேங்க, ஆன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் டைம் ஆகும். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் நம்ம தமிழ் மொபைல் ரிப்பேர் சொல்யூஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஏற்றி விடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து அப்டேட்டட் வீடியோஸ் வந்து நம்மளுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மொபைல் ஸ்டார்டிங்கில் கற்றுக்கிறவங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை அழுத்தி விடுங்க. இப்போ பாருங்கள், ஃபோன் ஃபுல்லாக ஆன் ஆகிடுச்சு, உள்ளே போயிடுச்சு, என்டர் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஸ்க்ரீன் லாக் பாஸ்வேர்டில் எதுவும் கேட்காது. ஆனால் FRP லாக்கில் இருக்குது, ஃபேக்ட்ரி டேட்டா ப்ரொடெக்ஷன் லாக்கு. ஸோ கஸ்டமருக்கு வந்து மெயில் ஐடி தெரியும்னு சொல்லிட்டாரு, இமெயில் ஐடி பாஸ்வேர்டு நோட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் கொடுக்கும்போது சிம் போட்டுட்டு இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். அதுக்கப்புறம் அவங்க இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கரெக்டாக போட்டால் உள்ளே போய்டும், ஃபோன் பூட் ஆகி உள்ளே போய்டும். இந்த டெக்னோ மாடலில் டெக்னோ பாப்அப் மாடல் இதை அன்லாக் பண்ணுறது எப்படி ஸ்க்ரீன் லாக்குன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஏற்றி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.